ஃபயர் ஆட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் சப்பாத்தி செஞ்சேன். அதில் ஒரு கொஞ்சம் சப்பாத்தி மீந்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு ரோல் ரோலாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வெஜிடபிள் சப்பாத்தி பண்ணலான்றதுக்காக நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். நீளமாக கேரட் ஒன்று கட் பண்ணிக்கிட்டேன். குடமிளகா ஒன்று, கேபேஜ் எல்லாமே நீளமாக கட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி வதக்கிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சப்பாத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான். இந்த சமயத்தில் முட்டை பிடிக்கிறவங்க, எக்கு சாப்பிட்றவங்களா அப்படிங்களா, இந்த சமயத்தில் எத்தனை முட்டை, ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு மிக்ஸ் பண்ணால் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து வெறும் சப்பாத்தி தான் பண்ணுறேன். பாருங்கள், இந்த வெஜிடபிளோட இந்த சப்பாத்தி சேர்க்க போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சப்பாத்தி போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நான் இறக்கிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதோட சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறோம் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.